நம்ம ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி முழிச்சிருந்து வேலை செய்கிறோமோ அதே மாதிரி நல்லா தூங்கி எழுந்து நம்ம உடம்பை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய பேர் வந்து டாக்டர் எனக்கு சரியாகவே தூக்கம் வரல, என்ன பண்ணுறது, தூங்கினாலும் எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஸ்லீப்பாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒரு 5 டிப்ஸ் சொல்கிறேன். நம்பர் 1, நீங்கள் வந்து தூங்குறதுக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் நைட்டு சாப்பிட வேண்டியதை முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்றத தவிர்த்துருங்க. ஏன்னா வயிறு வந்து நம்ம சாப்பிட்ற உணவை வந்து இட் டேக்ஸ் மினிமம் 1.5 hours டு எம்டி இன்டு த இன்டெஸ்டைன்ஸ். டியோடினமுக்கும் ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கும் எம்டி பண்ணுறதுக்கு எடுத்துக்கும். நீங்கள் வயிறு ஃபுல்லாக போய் தூங்கும்போது என்னாகும், அப்போ தான் வந்து சாப்பிட்ட உணவுப் பொருளையோ இல்லை அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கான செக்ரேட் ஆக ஆசிடோ வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆகி நம்ம ஈஷோஃபேகஸில் வந்து உணவு குழாயில் வந்து நம்ம சின்ன சின்ன அல்சர்ஸ் ஏற்படுத்துறது, எரிச்சல் ஏற்படுத்துறது பண்ணோம். அப்போ டெஃபினட்டாக அந்த சிம்டம்ஸ்னால தூக்கம் கெடும். 2வது, தூங்க போகிறதுக்கு முன்னாடி காஃபி சாப்பிட்றத கண்டிப்பாக தவிர்க்கணும். ஸ்மோக்கராக இருந்தால் கண்டிப்பாக நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஸ்மோக் பண்ணாதீங்க. 3வது, நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு வாக் பண்ணுங்கள். வாக்கிங் இஸ் வெரி குட் ஆஃப்டர் டின்னர். நடக்கிறதுனால என்ன ஆகும்னா கொஞ்சம் மசில் சோர்வடையும், மைண்ட் ஃப்ரெஷ் ஆகும், கொஞ்சம் தூக்கத்தை இன்டியூஸ் பண்ணும். வாக்கிங் இன்டியூசஸ் ஸ்லீப். 4வது ஐட்டம், தூக்கம் வரலையா, ஒரு புக் எடுத்து படிக்க ஆரம்பிங்க. நீங்கள் ஆல்ரெடி புக் படிக்கிறவங்களாக இருந்தால் அதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு தெரியும். இல்லைனாலும் நீங்கள் ஸ்லோவாக அந்த விஷயத்தை வந்து கற்றுக்கோங்க. புக்கு படிக்கிறது அப்படின்றது இட் ஸ்டிமுலேட்ஸ் யுவர் மைண்ட். ஒரு கற்பனா சக்தியை தூண்டும். அது வந்து ஸ்மூதன்ஸ் யுவர் மைண்ட் அட் இன்டியூசஸ் ஸ்லீப். 5வது விஷயம், கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மொபைலோ இல்லை ஒரு இன்டர்நெட்டில் ஒரு மூவி பார்க்குறதோ ஷார்ட்ஸ் பார்க்குறதோ அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து உங்களை மைண்டை ஸ்டிமுலேட் பண்ணி அது ஒரு டே டைம் எஃபெக்ட் கொடுக்கும். இப்போ நீங்கள் மொபைலில் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது, டே டைம் நடக்கிற ஈவெண்ட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தூக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த நாக்டர்னல் கிளாக் வந்து மாற்றி வச்சிடும். நீங்கள் டே டைமில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து பிரெயின் பர்சீவ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த மூவி பார்த்து தூங்கும்போது என்ன ஆகும், நீங்கள் டே டைமில் இருக்கிற மாதிரியான ஒரு பொய்யான தகவல் வந்து பிரெயின் பர்சீவ் பண்ணும். ஸோ அதுலேயும் தூக்கம் கெடும். ஸோ நைட்டில் வந்து நோ இன்டர்நெட், நோ மூவிஸ், நோ ஷார்ட்ஸ், நோ வீடியோஸ். இந்த 5 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு 7 to 8 hours ஆஃப் பீஸ்ஃபுல் ஸ்லீப் கிடைக்கும்.